ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் என்று அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த வளைகுடாவினுடைய போர் என்பது பலரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு போராக இருக்கிறது. இந்த போரில் அயத்துல்லா ஹமேனிக்கு எதிராக இந்த போரினுடைய முடிவில் ஒருவரை ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவது அமெரிக்காவினுடைய நோக்கம். அவர் யார்? இந்த கேள்விக்கான விடை இப்போது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய ஈரானுடைய இளவரசராக இருக்கக்கூடிய ரிசாப் பக்லவி தான் அந்த நபராக காணப்படுகிறார். இவரை எப்படி அமெரிக்கா அந்த இடத்தில் கொண்டு அமர்த்த போகிறது? இந்த போராட்டங்கள் எல்லாம் இவருடைய பின்னணியில் தான் இடம்பெற்றதா? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைய நாளில் நாங்கள் விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், மத்திய கிழக்கினுடைய போர் பதற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் இறுதியாக பேசியிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அமெரிக்காவினுடைய கடற்படை மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். உங்கள் எல்லோருக்குமே தெரியும் என்று நினைக்கிறேன். ஆர்மிடா ஒன்று சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கடந்த செவ்வாய்க்கிழமை இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்பதாக அதனுடைய இரண்டாவது பகுதியையும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்வதற்கான கட்டளையிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இப்போது மத்திய கிழக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு போருக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். இது உண்மையில் இந்த உலகத்திலே சமாதான விரும்பிகள் யார் என்ற கேள்வியை ஏற்படுத்துகிற போது இதிலே யாருமே சமாதான விரும்பிகள் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. உண்மையில் அமெரிக்காவுக்கு விருப்பம் இருக்கிறதா, இஸ்ரேலுக்கு விருப்பமாக இருக்கிறதா, ஈரானுக்கு இந்த போரில் விருப்பம் இருக்கிறதா என்பதற்கு அப்பால் இந்த போர் இடம்பெற வேண்டும் என்பதிலே சீனா குறியாக இருக்கிறது. சீனா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் தன்னை சுதாகரித்துக் கொள்வதற்காகவும், உங்களுக்கு தெரியும், சீனாவினுடைய அணுவாயுத ரகசியங்கள் விற்கப்பட்டது. அதனால் அவர்களுடைய போர் தலைமைகளாக இருக்கக்கூடிய பலர் இந்த இடத்திலே பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களை மீள கட்டமைக்க இந்த போர் ஒரு தேவையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் தாய்வானை நோக்கி நகர்கின்ற நகர்வுகளுக்கு கூட அமெரிக்கா இங்கே முழுமையாக ஈடுபட்டால் வராது. இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு புறமாக பார்க்கிற போது ரஷ்யாவுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, இந்த ஈரானோடு இவர்கள் சண்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், உக்ரைனுடைய போர் முனையில் தாங்கள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். இன்னும் ஒரு புறமாக பார்க்கிற போது ஐரோப்பிய நாடுகளை அவமதிக்கின்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகளுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்புக்கு இதில் ஒரு பாடம் கிடைக்க வேண்டும். இதன் மூலமாக தங்களுடைய தேவையை டொனால்ட் ட்ரம்ப் உணர வேண்டும். இதனை ஏற்படுத்துவதற்கு அவர்களுக்கு இந்த போர் நிச்சயமாக தேவையாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளுக்கு தேவையான ஒன்றாக இந்த போர் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே போர் நிச்சயப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடற்படைகள் விரைந்து கொண்டிருக்கிறது. கனகரக ஆயுதங்கள் எல்லாம் இங்கே குவிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த ஈரானுடைய புதிய விவகாரம் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய இளவரசர் ரிசாப் பக்லவி இந்த விடயத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கின்ற ரகசியங்கள் மெல்ல கசிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கடந்த டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி போராட்டங்கள் ஆரம்பித்திருந்தது. அந்த போராட்டங்களிலே வீதிகளிலே, அதாவது ஈரானுடைய வீதிகளிலே மன்னர் வாழ்க, மன்னர் வாழ்க, மன்னர் மீண்டும் வருக அப்படியான குரல்கள் எழுந்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். பாரசீக மொழியிலே அந்த குரல்கள் ஒலித்து கொண்டிருந்தது. உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானிய மக்கள் தன்னிடம் தெளிவான தலைமையை கேட்டிருப்பதாக பக்லவி குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை தான் செய்து கொண்டிருப்பதாகவும், இந்த போராட்டங்கள் நிறைவடைவதற்கு முன்பதாக தான் மீளவும் ஈரான் திரும்ப இருப்பதாகவும், மக்களோடு சேர்ந்து போராட இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஜனவரி மாதம் 8, 9ஆம் தேதிகளில் அவர் அழைப்பு விடுத்திருந்திருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் இது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கான எடுகோலாக காணப்பட்டதாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 46 ஆண்டுகளில் ஈரானிய மக்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் இந்த விவகாரம் தொடர்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், அமெரிக்கா இன்னமும் தாக்கவில்லை என்பது ஒரு ஏமாற்றகரமான விடயமாக இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய அவர், பராக் ஒபாமாவாக இருக்கலாம், ஜோ பைடன் போன்றவர்கள் தங்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இல்லை. தன்னுடைய வார்த்தைகளுக்கு செயல்படியும் கொடுக்கக்கூடியவர். ஆகவே இந்த ஒரு கிரிமினல் அரசாங்கத்திற்கு எதிராக, அதாவது குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான போர் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். உலகம் சரியான தருணத்தில் போரிட்டு ஈரானிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஆக தனக்கு அதிகாரத்தின் மீது விருப்பமில்லை என்று சொன்னாலும், இந்த நாட்டினுடைய மக்களினுடைய விடிவுக்காக, ஒரு சுதந்திரத்திற்காக நகர்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். 46 ஆண்டுகளில் இந்த இஸ்லாமிய குடியரசு முறை
முறைமைக்கு எதிராக மக்கள் கிளர்ந்திருக்கக்கூடிய விடயம், மதசார்பற்ற ஒரு ராஜ்யத்தை ஈரானிலே தோற்றுவிக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். இதை தாண்டி வருகிற போது ஈரானுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், கடந்த 20 நாட்களாக இணைய முடக்கம் அங்கே செயலில் இருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறது என்பது பற்றி யாருக்குமே தெரியாது. இப்படியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 43,000 மக்கள் இதுவரையான காலப்பகுதியில் குறைந்தளவு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி ICHR என்று சொல்லக்கூடிய சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம். அது மாத்திரமல்லாமல் 3,30,000க்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே நேரம் 30,000க்கும் மேலானவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தையும் சொல்லிக்கொள்ளலாம். அதே போல குறிப்பாக பெலட் என்று சொல்லக்கூடிய குண்டுகள் ஆர்ப்பாட்டக்காரர்களுடைய கண்களை நோக்கி வீசப்படுவதாகவும், இதனால் பல ஆயிரக்கணக்கானோர் பார்வைகளை இழந்திருப்பதாகவும் சொல்லுகின்ற அதே நேரம் இந்த போராட்டக்காரர்களிலே கொல்லப்பட்டவர்களுடைய உடல்களை வழங்குவதற்கு ஈரானிய அரசு மறுத்து வருவதாகவும், அப்படி உடல்கள் வழங்க வேண்டுமாக இருந்தால் $5,000 தொடக்கம் 30 பில்லியன் ரியால்கள் வரை கேட்டு மிரட்டுவதாக, அந்த குடும்பங்களை மிரட்டுவதாக, உங்களுக்கு உடல் வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகை தர வேண்டும் என்று சொல்லி அரசு தரப்பு படைகள் மிரட்டுவதாக அவர் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய விடயம், ஈரானுடைய புரட்சிகர பாதுகாப்பு படையை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட வேண்டும், இதுவே இந்த மக்களுக்கான விடிவை பெற்றுத்தரும் என்று சொல்லியும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு ஒடுக்குமுறையை ஈரானிலே மேற்கொண்டு கொண்டிருப்பதாக ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படை மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகிறது. உலக நாடுகள் முன்வைக்கிறது, ஈரானுடைய முன்னாள் இளவரசர் முன்வைக்கிறார். இப்படியான நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஈரானுடைய இளவரசரை வைத்து ஒரு நகர்வை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொள்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. அயதுல்லா ஹமீனிக்கு பதிலாக இந்த இளவரசரை ஆட்சிப்படம் ஏற்றுவதற்கான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே அதனை செயற்படுத்துவதற்காக இப்போது ஈரானுடைய கடற்பரப்பை சுற்றி வளைத்திருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய படைகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். பாரசீக வளைகுடாவினுடைய அந்த பகுதிகள் எல்லாம் பதற்றத்தை எதிர்கொண்டிருக்கிறது. மத்திய தரைக்கடல், மத்திய கிழக்கினுடைய அந்த வளைகுடா பகுதி மிகப்பெரிய போர் பதற்றத்தை எதிர்கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்திலே பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலைமைகள் தொடர்பாக யார் பேச போகிறார்கள் என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய விடயம். உண்மையில் ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள வேண்டும். உண்மைகள் கசக்கும், ஆனால் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும். நமக்கு திருப்திகரமாக இருக்கிறது அல்லது நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்காக சில வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளலாம். அவர்கள் அப்படியானவர்கள், இவர்கள் இப்படி அடிப்பார்கள், அவர்களுடைய மண்கபம், இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு விதத்திலே உங்களுடைய ஊகங்கள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய மனதிற்கு சந்தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாக இருந்தால் அது நடந்தால் சந்தோஷம். ஆனால் இதிலே மாறுபட்ட விதமான சம்பவங்கள் இடம்பெற்றால் இதனை யார் பொறுப்பேற்க போவது? ஆகவே ஒருபோதும் எதிரியினுடைய பலத்தை குறைத்து மதிப்பிடக்கூடாது. இது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம். இதை விடுத்து அமெரிக்காவிடம் ஒன்றுமில்லை, அமெரிக்கா தோற்றுவிடும், ஈராக் அப்படி அடிக்கும் இப்படி அடிக்கும் என்ற விடயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்பாடுடையது என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வி. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அமெரிக்காவினுடைய கடந்த கால நகர்வுகள், ஏன் கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக வெனிசுலாவிலே அவர்கள் தரையிறங்கினார்கள். அப்படி தரையிறங்கிய போது என்ன நடந்தது? வெனிசுலாவினுடைய ஜனாதிபதியை கைப்பற்றிக் கொண்டு வந்தார்கள். நீங்கள் சொல்லலாம் வெனிசுலாவும் ஈரானும் ஒன்று அல்ல என்று சொல்லலாம். ஆனால் அங்கு நடந்த ஒரு சம்பவம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வெனிசுலா நாட்டிலே ஏராளமான ரஷ்ய சீன ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆயுதங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. காரணம், டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். அமெரிக்கா ஒரு ரகசியமான ஆயுதத்தை வைத்திருப்பதாக சொல்லுகிறார். அந்த ரகசியமான ஆயுதம் தொடர்பாக தனக்கு அதிகம் பேச அனுமதி இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுகிறார். அதாவது அந்த ரகசிய ஆயுதம் என்று சொல்லுவது ஏனைய ஆயுதங்களை செயற்படாமல் செய்வது. ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த புதிய ஆயுதம் என்பது இந்த போர் உலகத்தையும் போரியல் கட்டமைப்புகளையும் மிகப்பெரிய அளவிலே பார்த்திருக்கிறது. குறிப்பாக நான் சொன்னது போல வெனிசுலாவிலே தரையிறங்கினார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை அவர்கள் இயக்க முற்பட்டார்கள். அவருடைய ஏவுகணைகளை இயக்க முற்பட்டார்கள், ஆயுதங்களை முற்பட்டார்கள். ஆனால் எதுவுமே சாத்தியமில்லாமல் போனது. அவர்களுடைய எந்த ஆயுதங்களும் பயனளிக்கவில்லை, வேலை செய்யவில்லை. அப்படியான ஒரு நகர்வு, அப்படியான ஒரு பயங்கரமான ஆயுதத்தை அமெரிக்கா வைத்திருக்கிறது என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆக மதுரோ கைது செய்யப்பட்டது போல அயத்துல்லா ஹமைனி கைது செய்யப்படலாம். அந்த இடத்திற்கு ஈரானுடைய இளவரசராக இருக்கக்கூடிய பக்லவி நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் போர் எந்த பக்கம் எப்படி நடக்கப் போகிறது என்பதற்கு பால் நான் சொன்னது போல வெனிசுலாவிலே சீனாவினுடைய ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் குவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை சாத்தியப்படவில்லை. அப்படியான நகர்வுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் வெனிசுலாவிலிருந்து உயிர் பிழைத்திருக்கக்கூடிய ஒரு இராணுவ சிப்பாய் சொல்லியிருக்கிறார்,
கொண்டிருக்கக்கூடிய விடயம் உங்கள் எல்லோருக்குமே அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் தங்களை நோக்கி வந்தவர்கள் தொடர்பாக, அதாவது தங்களுடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள், ஏவுகணைகள், ரேடர்கள் எல்லாம் செயலிழந்து போனதுவாம். அதன் பின்பதாக உலங்கு வானூர்திகளிலே சுமார் 20 பேர் தரையிறங்கினார்களாம். அவர்களுடைய கைகளில் இருந்திருக்கக்கூடிய ஆயுதங்களை தங்களுடைய வாழ்நாளிலே பார்த்ததில்லை என்று சொல்லுகிறார்கள். அவ்வளவு பயங்கரமாக இருந்தது. அவர்களுடைய ஆயுதங்கள் சுடத் தொடங்கியது. ஒரு நிமிடத்திற்கு 300 தோட்டாக்கள் அவர்களுடைய ஆயுதங்களில் இருந்து வெளியாகின்றது என்று சொன்னால் நீங்கள் எப்படி என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவ்வளவுக்கு உலகம் இதுவரை கண்டிராத ஆயுதங்களை இந்த முறை பரீட்சித்து பார்க்க போகிறது அமெரிக்கா ஈரானுடைய போர்க்களத்தில் என்பது மட்டும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக நாங்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக பேச வேண்டும் என்று தேவையில்லை, ஆனால் உண்மைகள் பேசப்பட வேண்டும். அமெரிக்கா ஒரு பலம் பொருந்திய நாடு என்பதனை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். குறை மதிப்பு என்பதும் அல்லது ஏளனமாக பேசுவதும் எந்த விதத்திலும் விளைவுகளை தராது. உண்மையில் ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்ள வேண்டுமே தவிர இங்கிருக்கக்கூடிய முகநூல் வல்லுநர்கள் போல் அவர்கள் பேசுவது போல எந்த விடயங்களும் இல்லை. ஆனால் இந்த விவகாரங்கள் தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும். உலகம் ஒரு மிகப்பெரிய ஒரு போரை காண இருக்கிறது. அந்த போர் மிகப்பெரிய அதிசயங்களை காட்டப் போகிறது. நாங்கள் வாழ்நாளில் கண்டிராத போரினுடைய காட்சிகளை காணப்போகிறோம். மத்திய கிழக்கு மிகப்பெரிய போர் மையம் கொள்ளப் போகிறது. இந்த உலக போராக மாறக்கூடிய வாய்ப்புகள் இறுக்கமாக இருந்தால் மிகப்பெரிய அளவிலான அழிவுகளை இந்த உலகம் சந்திக்கும். ஆனால் உலக போராக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. காரணம், சீனா நேரடியான போருக்கு செல்ல போவதில்லை, வெறுமனே ஆயுதங்களை வழங்கிக் கொண்டிருக்க போகிறது. அதே நேரம் ரஷ்யாவில் இருந்து ஆயுதங்கள் வந்திருக்கிறது, விமானங்கள் வந்திருக்கிறது ஈரானுக்கு. ஆனால் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்த படைத்தரப்புகளாக இருக்க போகிறதா என்பதுதான் கேள்வி. அதாவது ஈழத்தமிழர்களை அழிப்பதற்கு முள்ளிவாய்க்கால் களத்திற்கு உலகத்தினுடைய பல நாடுகள் வந்து நின்று இங்கு களமாடினார்கள். வெள்ளையர்கள் களமாடினார்கள், இந்தியர்கள் களமாடினார்கள். அப்படி ஒரு நிலைமை இந்த போர்க்களத்தில் இருக்காது என்று நம்பலாம். ஆக ஈழத்தமிழினம் அழிவுறுகிற போது ஈழத்தமிழர்களை அழித்தவர்கள், ஈழத்தமிழர்களை அழிக்க ஆயுதம் கொடுத்தவர்கள், ஈழத்தமிழர்களுக்கு எதிராக களமாடியவர்கள் எல்லோருமாக இப்போது குடுமி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இருவேறு திசைகளில் எதிர் தரப்புகளில் இருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களை அழிப்பதற்கு அவர்கள் ஒன்றுபட்டிருந்தார்கள். இப்போது காலம் அவர்களை பிரித்திருக்கிறது. மிக மோசமான விளைவுகளை எதிர்கொள்ளப் போகிறார்கள். இது ஈழத்தமிழர்களுடைய கண்ணீரினுடைய சாபமா? அப்படி ஒரு கேள்வியையும் முன்வைத்து விடைபெறலாம். நான் உறவுகளை நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.